கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் மதிய உணவு சாப்பிட்டு 43 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க வாந்தி மயக்கத்தினால. இது ஏன் அப்படின்னா ஃபுட் ஹைஜீனாக இல்லை. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து சாப்பாட்டில் வந்து பள்ளி விழுந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய கிரைம் இது. ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க, 43 குழந்தைங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ விஷயத்துக்கு கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் குழந்தையோட ஃபுட் அண்ட் சேஃப்டி விஷயத்துக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. அப்பப்போ வந்து இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ஹைஜீனாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாலே போதும். ஆனால் அதெல்லாம் நடக்குதா? நடக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் சீரியஸாக ஆனால் மட்டுமே உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எல்லாருமே சின்ன பசங்கங்க, எல்லாருமே வந்து 4th-லேருந்து 6th படிக்கிற சின்ன பசங்க தான் எல்லாருமே. அவங்க பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறப்ப. இந்த 43 குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பா? அண்ட் நியூஸ் சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துல பிரேக்கிங் நியூஸில் போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சென்சிபிளான ஒரு விஷயத்த வந்து எத்தனை நியூஸ் சேனல் கவர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. இவங்க சைட்லேருந்து ப்ரெஷர் போட்டால் மட்டுமே கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில விஷயங்கள் மாறும். இது வந்து வெறும் ஸ்கூலில் மட்டும் இல்லைங்க, காலேஜஸில் நடக்குது, ஹோட்டலில் நடக்குது. எல்லாருமே மனுஷங்க தான். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஹைஜீனான ஃபுட் சாப்பிடணுன்னு எல்லாரும் வெளில போய் சாப்பிட்றாங்க. ஸோ கவர்மெண்ட் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.